ஜனாவை இன்னும் கொஞ்ச நேரத்துல கள்ளத்தோணியில ஏத்தி அவனை இலங்கைக்கு அனுப்பி அங்கிருந்து அவனை சிங்கப்பூருக்கு தப்பிக்க வைக்க போறேன். கொஞ்ச நாள் அவன் அங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் ஜனாவை திரும்ப கூட்டிட்டு வந்துடலாம். அப்பா சூப்பர் பிளான்ப்பா. ஏங்க, ஜனா தம்பி இருக்கிற இடத்துக்கு போலான்னு சொல்லிட்டு இப்ப இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அகிலா, யார் கண்ணிலையும் பற்றக்கூடாதுன்னு தான் ஜனாவை இங்க நான் தலைமறைவா இருக்க சொல்லியிருக்கேன். ஓ, ஏங்க, ஜனா தம்பிய ஒரு நல்ல ரெசார்ட்ல தங்க வச்சிருக்க வேண்டியது தானே? இந்த மாதிரி இடத்துலயா தங்க வைப்பீங்க? ஏய் அகிலா, ரெசார்ட்ல தங்க வச்சா அங்க ஈஸியா போலீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்க சிசிடிவி கேமரால நம்மள ரெஜிஸ்டர் ஆயிடுவோம். அதனால நந்தினி நம்ம நேரம் பார்த்து அங்க வந்து விசாரிச்சு சிசிடிவி கேமராவை பார்த்தான்னு வச்சுக்கோ, நாம மொத்த பேருமே உள்ள போக வேண்டியதுதான். அதனாலதான் இங்க தங்க வச்சிருக்கேன். சரி சரி, டைம் ஆச்சு, வாங்க போலாம். ஜனா, ஏய் ஜனா, டேய் டேய் சித்தப்பா. தம்பி, தம்பி, என்னாச்சு? என்ன தம்பி இது? மன்னிச்சிருங்கண்ணா. என்னடா இதெல்லாம்? அண்ணே, சாவகாசமா உட்காந்து குடிச்சிட்டு இருக்க? அண்ணே, என்னால முடியல அண்ணே. சின்ன வயசுல இருந்து நான் உங்களை பிரிஞ்சு இருந்ததே இல்லை, நீங்களும் என்னை விட்டு பிரிஞ்சு இருந்ததில்லை. ஆனா இப்போ உங்களை விட்டு போறத நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. டேய் 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 தம்பி, ஐயோ, என்ன இது? தம்பி, விடுடா. என்ன கடைசியில அந்த கனகாவுக்கும் போலீஸ்க்கும் பயந்து நான் நம்ம ஜமீனையும் ஊரையும் விட்டு போக வேண்டியதாயிடுச்சு. இப்படி நம்மள ஓட ஓட விரட்டுறாங்களே, என்ன அவளை எதுவுமே பண்ண முடியாம போறேன்னு தான் என்னால அதை தாங்கிக்கவே முடியல. ஐயோ தம்பி. சரிடா ஜனா, உன் கோபம் எனக்கு புரியுது. முதல்ல உன் எமோஷனல கண்ட்ரோல் பண்ண. இந்த மாதிரி கவலைப்பட்டு கோவப்பட்டு உக்காந்தோம்னா எல்லாம் சரியாயிடுமா? இப்படிதான்டா சில நேரத்துல வாழ்க்கை நம்மள கைவிட்டுரும். அந்த மாதிரி நேரத்துல ஒரு நாடோடிய போல நாம அலைஞ்சு திரிஞ்சு நம்மள காப்பாத்திக்கணும். இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சு கவலைப்பட்டு கோவப்படுறதை விட அதுல இருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு யோசிக்கணும். அதுதான் புத்திசாலித்தனமும் கூட. ஆமா தம்பி, மனச விட்டுறாம ஆக வேண்டியதை பாருங்க. நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்குவோம். கவலைப்படாதீங்க சித்தப்பா, சீக்கிரமாவே மாயாவை வச்சு அந்த கனகாவோட கதையை நாங்க முடிக்கிறோம். அது வரைக்கும் அப்பா சொல்ற மாதிரி சிங்கப்பூர்ல பாதுகாப்பா இருங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதும் நீங்க திரும்ப வந்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் சித்தப்பா. சரி ஜனா, டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல லேட் பண்ணா நமக்கு தான் ஆபத்து. நாம இங்கிருந்து போய் ஒரு சின்ன காட்டு பகுதியை கடந்துதான்
உன்னை போட்ல ஏத்தி விட முடியும். உன்னை அழைச்சிட்டு போறதுக்கு காட்டுக்குள்ள போட்டுக்காரன் காத்துக்கிட்டு இருக்கான்டா. நாம சீக்கிரமா போகணும்டா. நாம பேசுறதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லடா. போலாமா? சரிங்க, வாங்க. டேய் ஜனா, பேக் எடுத்துக்கோ. சரிப்பா. வா போலாம். வாங்க. வாங்கப்பா. மங்கா, நீ என்னதான் கத்தி கூச்சல் போட்டாலும் மங்கா வரமாட்டா. அவ துர்காவை குழி தோண்டி புதைச்சிட்டு இங்கிருந்து எப்பவோ கிளம்பி போயிருப்பான். மங்கா, மங்கா, மங்கா இருக்க மாட்டான்னு தெரிஞ்சும் உன்னை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தேன்னு தெரியுமா? இதுக்கு முன்னாடி உன்னை அடைய பல தடவை பிளான் பண்ண. எல்லாமே கடைசி நிமிஷத்துல சொதப்பிடுச்சு. அதான் இந்த தடவை எந்த ஒரு பிளானும் போடாம உன்னை அழைச்சிட்டு வந்த. இந்த பௌர்ணமி நிலா வெளிச்சத்துல நான் உன் கூட சேர போறேன். அம்மா, ஐயோ, அசோக், மாயா, மாயா என்னாச்சு? என்னாச்சு மாயா? கொத்திடுச்சு. பாம்பு கொத்திடுச்சா? எங்க? அது விஷ பாம்பு கொத்திடுச்சு. எப்படியாவது எனக்கு காப்பாத்துங்க அசோக். முதல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க, இல்லனா என்னோட மூச்சு நின்னுடும். ஃபர்ஸ்ட் எய்டா? என்ன பண்ணணும்? பாம்பு கொத்தின இடத்துல வாய் வச்சு அந்த ரத்தத்தை உறிஞ்சு விஷத்தை எடுக்கணும். ப்ளீஸ் அசோக், என்னால வலி பொறுக்க முடியல. Hey, ப்ளீஸ் சீக்கிரம் அசோக், ப்ளீஸ் அசோக். என்ன சொல்ற? என்னாச்சு அசோக்? என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி கிறக்கமா இருக்கு. வணக்கம் எஜமா. என்ன கண்ணியப்பா, போட்டெல்லாம் ரெடியா இருக்கா? போட்லாம் ரெடியா இருக்கு எஜமா. உங்களுக்கோசரம் தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் யாரை எஜமா கூட்டு போனோம்? டேய், என் தம்பி ஜனாவதான். அப்படியா எஜமா? நான் பாத்துக்கிறேன் எஜமா. இத பாரு, நீ இலங்கையில
என் தம்பியை கொண்டு போய் இறக்கி விட்டுரு. மத்ததையெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. சரிங்க எஜமா. டேய் ஜனா, அண்ணே, உனக்கு ஒன்றும் பயம் இல்லைல்ல? எனக்கு என்னென்ன பயம்? எல்லா ஏற்பாட்டையும் பண்ணி நீங்க தானே அனுப்பி வைக்கிறீங்க. டேய் ஜனா, இன்பம் துன்பம் எல்லாத்துலயும் நீ என் கூட இருந்திருக்க. இப்ப இப்படி நீ பிரிஞ்சு போறது மனசுக்கு என்னமோ பண்ணுதுடா. நீ என் கூட இருந்தா எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை நான் தாங்கிக்குவேன். ஆனா இப்ப நீ என்னை விட்டு பிரியறத நினைச்சாதான் என்னால தாங்கிக்க முடியல. அண்ணே, கவலைப்படாதீங்கண்ணே. அந்த நந்தினி இல்லைண்ணே, கனக துர்கா அருள் பெற்ற அந்த கனகாவே வந்தாலும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாதுண்ணே. இந்த பிரிவு கொஞ்ச நாள் தானே. நீங்க சீக்கிரமாவே என்ன இங்க வர வைப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குண்ணே. நீங்க கவலைப்படாதீங்கண்ணே. ஜனா, நான் சொல்றது நல்ல கவனமா கேட்டுக்க. கன்னியப்ப உன்னை இலங்கை கடற்கரையில இறக்கி விட்டுருவான். அங்க நம்ம ஆளுங்க வந்து உன்னை பாதுகாப்பா கூட்டிட்டு போயிருவாங்க. நீ அங்க இருந்து சிங்கப்பூருக்கு போயிடு. சரிண்ணே. ஜனா, பயப்படாம தைரியமா போயிட்டு வா. சரிண்ணே. பார்த்து பத்திரம். சரிண்ணே. சித்தப்பா, அர்ஜுன், அர்ஜுன், அப்பாவை கூடவே இருந்து பாத்துக்கடா. சரி சித்தப்பா. அண்ணி, போயிட்டு வரேன். அண்ணனை பாத்துக்கங்க. நீங்களும் உடம்ப பாத்துக்கங்க அண்ணி. நான் வரேன். சரிங்க தம்பி, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க. உங்க உடம்பையும் பாத்துக்கோங்க. தைரியமா இருங்க. கன்னியப்பா, சொல்லுங்க ஐயா. தம்பி கூட்டிட்டு போ. சரிங்க சித்தப்பா. சின்ன ஜமனே, இந்தாங்க, வாங்க போங்க. போலாம். போயிட்டு வாடா ஜனா. பார்த்து போயிட்டாங்க சித்தப்பா. போயிட்டு வாங்க. வரேன் அர்ஜுன். வரேண்ணே. வரேன் அண்ணி. பாத்துடா. என்னங்க, பாவங்க ஜனா தம்பி. முதல்ல நம்மள விட்டு பிரிஞ்சு போறாரு. அவர் போட்ல ஏற வரைக்குமாவது அவர் கூட நம்ம போலாம்ல. அம்மா, கடற்கரையில போலீஸ் எல்லாம் ரவுண்ட்ஸ் வந்துகிட்டு இருப்பாங்க. இதுக்கு மேல நம்ம போறது ரிஸ்க். அதனாலதான் கண்ணியப்பன் சித்தப்பாவை காட்டு வழியா கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். போலீஸ் கண்ணில் பற்றாம வேற ஒரு இடத்துல இருந்து போட்ல கிளம்பி போயிடுவாங்க. சரி, வாங்க போலாம். போலாம்ப்பா. தம்பி பத்திரமா இலங்கைக்கு போய் தரை இறங்கிடுவான். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எல்லாம் தீந்துரும். நாம எல்லாரும் இனிமே நிம்மதியா இருக்கலாம். என்னங்க ஜனா தம்பி குரல்? அங்க என்னங்க சத்தம்? ஆமாண்டா. டேய், என்னடா ஆச்சு உனக்கு? என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. டேய், எங்க? ஜனா, என்ன விட்டுடு. என்ன ஆச்சு? வேண்டாம். என்ன ஆச்சுடா? தம்பி, டேய், தம்பி, என்ன ஆச்சு?
டேய், ஜனா! டேய், நில்றா. எதுக்குடா ஓடுற? இரு இரு நில்லு. ஐயா என்னன்னு தெரியலங்கய்யா பேய் பிசாச பார்த்த மாதிரி பயந்து ஓடுறாருயா தலை தெறிக்க ஓடிக்கிட்டு இருக்காருயா ஐயையோ! அதான் நானும் பயந்து விட்றா, போய் ஓட விட்றா. வந்துட்டேன் டேய், ஜனா! நில்றா. சித்தப்பா டேய், நில்றா, ஓடாதடா. சித்தப்பா இந்த நாளுக்காக தானே இத்தனை நாள் காத்திருந்தேன். ச்சே! இந்த நேரத்துல இவ இப்படி இங்க வந்தா? இவ வர நேரத்துல அசோக் வசியத்துல இருந்தா வீணா நம்ம மேல சந்தேகம் வந்துரும். ச்சே! நாமளே வசியத்துல இருக்கிற அசோக்க வெளியில கொண்டு வந்துருவோம். ஓ, ஐயோ! ஏய் மாயா என்னாச்சு? ஏய் மாயா என்னாச்சு மாயா? ரொம்ப வலிக்குது அசோக். சரி எந்திரி எந்திரி. மேடம் நீங்க எப்படிங்க? உனக்கு என்னாச்சு? பாம்பு கொத்திருச்சு. பாம்பு கொத்திருச்சா? அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதானே? இல்ல அசோக் இப்பதான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாரு. அசோக்கா? ஆமா மேடம், மாயாவை பாம்பு கொத்திடுச்சு. நான் தான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணேன். மாயா ஹாஸ்பிட்டல் போலாமா? இல்ல இல்ல அசோக், இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. மங்காவை பாத்தீங்களா அசோக்? ஆ, இல்ல குடோன் முழுக்க தேடி பார்த்துட்டோம், அவளை காணோம். அப்பதான் எனக்கு பாம்பு கொத்திடுச்சு. கான்ஸ்டபிள், மேடம் ரொம்ப வலிக்குதா? இல்ல அசோக், நீங்க எல்லாரும் சுத்தி அவங்க எங்கேயாவது மறைஞ்சிருக்காளான்னு போய் பாருங்க. சரிங்க போங்க. மேடம் நீங்க எப்படி மேடம் இங்க வந்தீங்க? வீட்டுக்கு போனேன் அசோக். ஓ, கௌரி, கௌரி, அசோக் எங்க? துர்காவையும் மங்காவையும் காணோம். அதான் அசோக் சித்தப்பாவும் மாயாவும் தேடி போயிருக்காங்க. எங்க போயிருக்காங்க? ஃபேக்டரியில இருக்க குடோனுக்கு போயிருக்காங்க. உள்ள யாரும் இல்லை மேடம். மேடம் இங்க யாருமே இல்ல மேடம்.
மேடம் மேடம் இங்க வாங்க மேடம். மேடம் வா. இங்க பாருங்க மேடம். மங்கா அட்டைப்பட்டி பாக்ஸ் எடுத்துட்டு குடோனுக்கு வந்ததா கௌரி சொன்னாலே, ஒரு வேளை இங்கே தான் கொண்டு வந்து புதைச்சு வச்சிருப்பாளா? மேடம், இந்த இடத்த நம்ம தோண்டி பார்த்துடலாமா? தோண்டலாம். கான்ஸ்டபிள்ஸ் மேடம் தோண்டுங்க. சரிங்க மேடம்.